Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே வைத்தீஸ்வரன் கோவிலில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையம் திறக்காததால் கொள்முதல் நிலையத்தில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்துள்ளன. இது குறித்து கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஞானவேல் வழங்க கேட்கலாம். ஞானவேல், விரிவான தகவல்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் ஆஷா. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே வைத்தீஸ்வரன் கோயில் நெல் கொள்முதல் நிலையம் திறக்காத நிலையில் கடந்த 15 நாட்களாக அங்கு விவசாயிகள் தங்களது நெல்லை கொள்முதலுக்காக கொண்டு வந்து வைத்திருந்தனர். அவை தற்போது பெய்த மழையில் நனைந்து நெல்மணிகள் முளைக்க தொடங்கியதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் இந்த ஆண்டு சுமார் 20,000 ஏக்கரில் சீர்காழி வட்டாரத்தில் மட்டும் 20,000 ஏக்கரில் குறுவை சாகுபடி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மோட்டார் பம்பு செட்டு பாசனத்தை நம்பியும் மழைநீரை பயன்படுத்தியும் குறுவை சாகுபடியில் விவசாயிகள் ஈடுபட்டிருந்தனர். தற்போது பல்வேறு பகுதிகளில் குறுவை நெல் அறுவடை பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. வழக்கமாக செப்டம்பர் 1ஆம் தேதி நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் குறுவை சமயத்தில் திறக்கும் நிலையில் முன்பட்ட குறுவை சாகுபடி செய்த விவசாயிகளுக்காக மயிலாடுதுறை மாவட்டத்தில் 90 நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்க மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டிருந்தார். அவ்வாறு சில இடங்களில் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டுள்ளது. கொள்முதல் நிலையம் ஊழியர்கள் பணிகள் ஒதுக்கீடு செய்யாத காரணத்தால் சில கொள்முதல் நிலையங்கள் இன்னும் செயல்பாட்டிற்கு வரவில்லை. அரசின் அறிக்கையை நம்பி விவசாயிகள் நெல் கொள்முதல் நிலையத்தில் தாங்கள் அறுவடை செய்த குறுவை நெல்களை கொண்டு வந்து அங்கு காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. அவ்வாறு சீர்காழி அருகே உள்ள வைத்தீஸ்வரன் கோயில் நெல் கொள்முதல் நிலையத்தில் கடந்த 1ஆம் தேதி முதல் வைத்தீஸ்வரன் கோயில், கட்கோயில் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களை சேர்ந்த விவசாயிகள் தாங்கள் அறுவடை செய்த குறுவை நெல் மூட்டைகளையும் நெல்மணிகளையும் கொண்டு வந்து கொள்முதல் நிலையத்தில் அடுக்கி வைத்திருந்தும் நெல்களை அங்கு கொட்டி வைத்திருந்தும் காத்துள்ளனர். இதுவரை 15 தினங்களாகியும் நெல் கொள்முதல் நிலையம் இதுவரை திறக்கப்படவில்லை. இந்நிலையில் கடந்த சில தினங்களாக பெய்த மழையினால் அங்கு வைக்கப்பட்டிருந்த நெல் மூட்டைகளும் அங்கு கொட்டி வைக்கப்பட்டிருந்த நெல்களும் மழையில் நனைந்து சேதம் ஏற்பட்டுள்ளது. அதோடு மழையில் நனைந்த நெல் தற்போது முளைக்க தொடங்கியுள்ளது. இந்த நெல்லும் மழையில் நனைந்து வீணாகி அதன் துர்நாற்றமும் வீச தொடங்கியுள்ளது. இதனால் அங்கு காத்திருக்கும் விவசாயிகள் அவதி அடைந்து வருகின்றனர். சுமார் 300 டன் அளவு கொண்ட 15,000 நெல் மூட்டைகளுக்கு மேல் மழையில் நனைந்தும் சேதம் ஏற்பட்டுள்ளது. அதனால் உடனடியாக வைத்தீஸ்வரன் கோயில் நெல் கொள்முதல் நிலையத்தினை திறந்து விவசாயிகளின் நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டும் எனவும் நனைந்த நெல்லுக்கு ஈரப்பதத்துடன் அதனை கொள்முதல் செய்ய வேண்டும் எனவும் விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு, அதாவது நிவாரணத்தை வழங்க வேண்டும், பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆஷா, தகவல்களுக்கு நன்றி ஞானவேல். ஒரு 40 ஏக்கர் சாவடி பண்ணி குருவை சாவடி பண்ணி 1ஆம் தேதி கொண்டு வந்து நெல் வச்சோம். இன்றைக்கி 15 தேதி ஆகுது. இன்னி வரைக்கும் டிபிசி திறக்கலை. ஒரு வாரமாக பெஞ்ச மழையில் வச்ச நெல்லுலாம் முளைச்சி மக்கின வாடை அடிக்குது. இதை வந்து அரசாங்கம் ஈரப்பதம் இது பண்ணாமல் எங்கள் நெல்லெல்லாம் எடுத்துக்கணும். இதெல்லாம் இழப்பீடு வழங்கணும். 1ஆம் தேதி அறுவடை செஞ்சு நெல்லை கொண்டு வந்து அடுக்கணும். அடுக்கிறதுலேருந்து 15 நாளாக நெல் எடுக்கலை. நெல்லெல்லாம் முளைச்சி போச்சு. இது சீக்கிரம் டிபிசி திறந்து நெல்லெல்லாம் எடுத்துக்கணும். ஈரப்பதம் பர்சன்டேஜ் பார்க்காம எடுத்துக்கணும். அப்படி இல்லைனாக்க எங்களுக்கு அரசு நிவாரணம் வழங்கும் மாதிரி கேட்டுக்கொள்வோம்.